갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy yeah. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ நம்ம இன்னைய vlogக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ ஒரு வருஷம் கழிச்சு போட்ட வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அவ்வளோ ஹார்ட்ஃபெல்ட்டாக அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 1.5 நாள் vlog-ஆக இருக்க போகுது. ஸோ மொதல் நாள் ஈவினிங்லேருந்து மறுநாள் நைட் வரைக்கும் இருக்க vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஈவினிங்காக நான் அம்மா கௌசி அகல்யா எல்லாருமே வந்து மலபார் கோல்டு வந்திருந்தோம். எனக்கு வந்து March 3 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நான் மாமாவுக்கு வந்து ஒரு ரிங் எடுக்கலான்னு வந்திருந்தேன். அம்மா வந்து கொஞ்சம் கோல்டு போட்டுட்டு அவங்களோட சைடில் வந்து 2 காது குத்திருப்பாங்கல்ல அந்த காதுக்கு வந்து 2 தோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆனிவர்சரிக்கு ஒரே ஒரு ரிங்கு மட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். பெரிய சைஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு இந்த பிளெயின் ரிங்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதில் பட்ஜெட்குள்ளே இருக்கிற மாதிரி 1 பவுன்லாம் இல்லை, ஒரு 1/2 பவுன் 6 கிராம் அந்த மாதிரி 3/4 பவுனுக்குள்ளே எடுக்கலாங்கிற மாதிரி இது எனக்கு இப்போ நல்லாயிருக்கும் மாமாக்குன்னு தோணுச்சு. பட் 9 கிராம் 1 பவுன் ஒன்றுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு லேடிஸ்க்கு ரிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே எனக்கு பத்தலைங்கிறது தான் உண்மை. பத்திருந்தாலும் நான் அன்றைக்கி அதுக்கு பட்ஜெட் எடுத்துகிட்டு போகல. பட் நிறைய டெலிகேட் ரிங்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வந்து பழைய சைடில் 2 போட்டிருந்ததையும் போட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன குட்டி இது வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் போட்டிருந்தாங்க. அவங்களே வந்து அதை எடுத்துகிட்டு அதை போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு நான் வந்து ஒரே ஒரு வெள்ளி ரிங் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில் போன மாதிரி இருந்துச்சு. அம்மா நான்லாம் கிளம்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2-3 மாதத்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 மாதத்துக்கு அப்புறம் வெளில போன மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி திரும்பி வர்றப்பவே நான் வந்து மாமாவுக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி கௌசி அகலையெல்லாம் வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கே 2.5 மணி நேரம் ஆனிச்சு. அதனாலேயே வந்துட்டோம். அந்த வேலையெல்லாம் முடிக்காமல் வந்துட்டோம். நிறைய இடம் இடிச்சிருந்தாங்க, நிறைய இடம் கட்டியிருந்தாங்க. நம்ம ஊராங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் அன்றைக்கி காலையில் நான் ஊற வச்சது. ஸோ ரெசிபியாக ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்ம லாஸ்ட் vlogல முளை கட்டணும்ல அந்த பச்சை பயிர் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு முளை கட்டுறீங்கன்னா பச்சை பயிர் முளை கட்டுங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு 1 கப் வந்து சிகப்பரிசி வந்து எடுத்திருக்கேன். அதோட 1 கப் வந்து கம்பு, அதே மாதிரி 1 கப் வந்து கேழ்வரகு, கொஞ்சோண்டு வெந்தயம், சும்மா கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். ஸோ அதனால இதை நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன். நான் சாயங்காலம் நகைக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு போனேன். உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும் அப்படிங்கிறதுனால இது வந்து நைட்டு 9 மணிக்கே அரைக்கணும்னு நினச்சேன். பட் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கையில் மணி 10:15 நான் மறந்துட்டேன், சுத்தமாக மறந்துட்டேன். என்ன ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தாலும் இதோட போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் யூஸ்வலாக கொண்டக்கடலை பச்சைப்பயிறு இதெல்லாம் சமமாக ஊற வச்சு முளைக்கட்டி அதையும் சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு மட்டும் இருக்குது. ஸோ பச்சைப்பயிருக்கு முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸுக்கு வந்து அளவு கிடையாது. நான் ஜஸ்ட்டு எவ்வளோ ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கோ அதை அப்படியே வந்து அதில் போட்டு அரைச்சிடுவேன். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் இந்த உளுந்து, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையுமே நார்மலாக மிக்சியில் இல்லை கிரைண்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரெட் ரைஸ் இதெல்லாம் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். உளுந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஊறினா போதும். எல்லாமே தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் இப்போ வந்து அரிசி உளுந்து 2ஐயும் அரைச்சிட்டு அதே மிக்சர் ஜாரில் இந்த ஸ்ப்ரவுட்ஸையும் போட்டுடுறேன். ஸோ நிறையா வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிற நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இது இருக்கும் இந்த தோசை மாவு வந்து. ஸோ இதில் உப்பு போட்டு நைட்டே கரைச்சி வச்சிடுறேன். 2 பாத்திரத்தில் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சிடுறேன். இந்த பச்சைப்பயிறு தான் இல்லை, எந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை மாவு அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதாக இருக்கும். அண்ட் இந்த தோசை மாவு வந்து ப்ரிஃபரபிளி 2 நாள் மட்டும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு சம்பளத்தில் ஊற்றி புளிக்க வைக்கிறேன். ஸோ காலையில் அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்காது. இது தோசையாக எப்படி வருதுங்கிறத நான் நாளைக்கு மார்னிங் வந்து காட்டுறேன். ஜஸ்ட் புளிக்கிறதுக்காக நான் அப்படியே வச்சிடுறேன்.
நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு ஒரு லோட் டிஷ் வாஷரும் போட்டு விட்டுறேன். இப்போ மாவு அரைச்சது, ஈவினிங் வந்து மாமாவுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தது. ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை, முட்டை ஆம்லேட்டும் நட்ஸும் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் தான் ஒரு லோட் டிஷ் வாஷர் போட்டு நைட்டு ஜேர்னலும் அஃபர்மேஷனும் நான் கண்டிப்பாக எழுதுவேன். ஸோ அது ரெண்டையும் எழுதிட்டு அன்றைக்கி நைட் வந்து மாமா வர வரைக்கும் புக் படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதான், அன்றைக்கி வேறு எதுவும் நடக்கலை. ஸோ முடிச்சுட்டு மறுநாள் காலைல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு வந்ததுமே டைனிங் டேபிளில் மாவெல்லாம் பொங்கி ஊற்றி இருந்துச்சு. யூஸ்வலாக நான் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலைல உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு, நைட்டு அரிசி ஊற வச்சுட்டு காலைல உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 12 மணி போல் அரைச்சிடுவேன். திருப்பி அதை வந்து நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். எப்போ பொங்குற மாதிரி இருக்கோ வச்சுடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் செஞ்சிருக்கும். அந்த நல்ல வேலை அது பாலித்தீன் கவருங்கிறதுனால ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் திருப்பி சம்பளத்தில் இருந்ததையும் இதிலே வலிச்சு ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன். காலைல இது நல்லா எக்ஸ்ட்ரா விலை வச்சுச்சு. இதை நல்லா கரைச்சிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து 2 பாக்ஸில் மாதிரி ஊற்றி வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து காலையிலே அந்த மாவு வந்து எக்ஸ்ட்ரா வேலை வச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சன்லாம் நைட்டே க்ளீனாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. முடிச்சுட்டு நேற்று லாஸ்ட் விளாகில் நான் ஒரு இது சொல்லியிருந்தேன்ல, இந்த தையல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை நான் அன்றைக்கி எதுவுமே பண்ணல. இன்றைக்கி தான் வந்து நைட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். ஸோ அதை இப்போ எக்ஸ்போர்ட் போட்டிருக்கேன். நான் போயிட்டு ஜிம்மு போயிட்டு வர்றதுக்குள்ளே அது எக்ஸ்போர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது என்ன குவாலிட்டியில் இந்த இடத்துல தெரியுது அப்படின்னு தெரியல. கண்ணாடி ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ சாரி. வந்தவன் இன்றைக்கி நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். இதில் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இது வந்து பிளிஸ் கிளப்போட ஒரு லெகின். அவங்க இடையில வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ ஸ்ரேயா ஜெயினோட 20% கோட் போட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதுதான் பெஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டுக்கு இதானாலாம் எனக்கு தெரியல. பட் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் ஒரு 2 வாங்கினேன். அப்புறம் இது வந்து க்ளோவியாவோட டிஷர்ட். 4 வந்து 999 or 950 ரேஞ்சில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஒரு கூப்பனும் கொடுத்தாங்க. மொத்தம் நான் 5 டிஷர்ட் வாங்கினேன். ஏன்னா 1199 ரூபாய்க்கு வாங்கினா 200 தள்ளுபடிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வேறு, எக்ஸ்ட்ரா கூப்பன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் 5 டிஷர்ட் 999 or 1005 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். நல்லா லூஸான டிஷர்ட், XXL போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி உள்ள டேங்க் டாப் டைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி லூஸான டிஷர்ட் போடுறது தான் பிடிச்சிருக்கு. அங்கே போய் நம்ம வளையிறது நிறைய எடுத்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி யோகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஷூ சாக்ஸ்லாம் அங்கே போய் தான் போடணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஜிம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தேன்னா மாமா வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. திருப்பி மாமா தான் பிக்கப்பும் பண்ணிட்டு வராங்க இப்போ. ஸோ அவ்வளோதான், போயிட்டு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான், இதில் வந்து ஷூ, வாட்டர் பாட்டில், ஹெட்பேண்டு, இந்த சாக்ஸு கேஸுக்கு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் போகையிலையும் வரையிலையும் இந்த மாதிரி ஒரு ஓவர் ஜாக்கெட் போட்டு போயிடுவேன். நான் திரும்புகிறேன்னு எதுக்கு ஃபோனையும் திருப்புறேன்னு தெரில. பட் ஓவர் ஜாக்கெட் வந்து சரி, பேக் எப்படி காட்டுறதுன்னு தெரில. எனிவே பின்னாடி எப்படி காட்டுறதுன்னு தெரில. பட் இந்த மாதிரி ஒரு லாங் ஓவர் ஜாக்கெட் வந்து போட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்குவேன். திருப்பி கீழே வர்றப்போ இதை போட்டு வந்துக்குவேன். ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான், கிளம்பியாச்சு, போயிட்டு வரேன். ஸோ ஜிம் முடிச்சுட்டு வர்றப்போ ஆத்தாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாவை பார்க்கறதுக்கு நானும் மாமா வந்திருந்தோம். ஸோ பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு ஒரு மாதிரி ஒரு பொரியல், வறுவல், ஒரு மசாலா மாதிரி செய்ய போகிறோம். நேற்று மறுபடியும் முளைக்கட்டை வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெசிபி, நம்ம தோசை ரெசிபி வந்து எப்படி இருக்குது, ஊற்றுறதுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தோசையை பறக்காவட்டி மாதிரி ஊற்றிட்டேன். நான் ஊற்றிட்டு அது மேலேயே தூள் போட்டிருந்தேன், இட்லி பொடி போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் அந்த இட்லி பொடி தான். ஸோ எப்படியும் அடுத்த தோசையிலையும் இட்லி பொடி தானே போட போகிறோன்னா அதோடையே ஊற்றுறேன். நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றினா எப்படி வருமோ அதே மாதிரி படலாக வரும். ஸோ நான் எப்பயுமே எண்ணெயெல்லாம் ஊற்றிக்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் வெயிட் லாஸில் இருக்கேன், டயட்டில் இருக்கேன், எதாக இருந்தாலும் எண்ணெயெல்லாம் ஊற்றிப்பேன். நல்லா முறுன்னு நல்லா நார்மல் நம்ம அரிசி தோசை மாதிரியே வரும். சூப்பர் எம்மியாக இருக்கும். நான் அன்றைக்கி சட்னியெல்லாம் அரைக்கல, லேட் ஆகிடுச்சிங்கிறதுனால அது மேலே இட்லி பொடி தூவி சாப்பிட்டேன். கம்பு டேஸ்ட்டோ தனியாக எந்த டேஸ்ட்டுமே தெரியாது. நார்மல் தோசை பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. காரமாக சட்னி இல்லை தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் எதுவும் தெரியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, கசக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் ஜிம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே திங்கிறதுக்கு வந்துட்டேன். இனிமேல் தான் ரெடி ஆகணும். ஸோ லஞ்சுக்கு வந்து சாம்பார் வச்சு கீரை பொரியல், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு அந்த மசாலா மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு மாதிரி. எனக்கு அந்த காலிஃப்ளவர் ஞாபகமாகவே இருந்துச்சு நைட்லேருந்து. ஸோ அதனால் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நறுக்கிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் செக்ஷனில், நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஹாயாக இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ வுட் லவ் டு. ஸோ ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன மாற்றிக்கணும், இதை விட இப்படி பண்ணலாம் ஜெனி, இப்போ வந்து இது நல்லா இருக்குங்கிற மாதிரி என்ன ஐடியாஸ் இருந்தாலுமே கொடுங்க. ஸோ நான் அதை வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செய்கிறேன். ஸோ நான் இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறேன். நான் முக்கியமாக மாற்றினது வந்து இரும்பு பாத்திரத்துலையும் மண் பாத்திரத்துலையும் நிறையா சமைக்கிறது தான். ஸோ அது வந்து நம்ம இந்த மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். புதுசாலாம் எதுவும் வாங்கினது கிடையாது. பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு அதையும் வந்து போட்டு வதக்கிக்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து சும்மா ஒரு பெரிய தக்காளி மட்டும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரியும் இருக்குது. மண் பாத்திரத்துலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரசம்லாம் நம்ம வந்து தாளிச்சு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட அது கொஞ்சம் தலக்கு புலக்குன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இரும்பு பாத்திரம் மண் பாத்திரம் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து பச்சை பட்டாணி நல்லா இப்போல்லாம் வாங்கி அது தீர்றப்ப நான் பெரிய மார்க்கெட் மாமாவோட காலைல போயிடுறேன். எப்போல்லாம் எனக்கு காய்கறி வேணும்னு இருக்கோ அன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டுக்கும் உழவர் சந்தைக்கும் போயிடுறேன். ஸோ அங்கே போய் மாமாவோட சேர்ந்து வாங்கிட்டு வரேன். நான் அதெல்லாம் இனிமேல் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பச்சை பட்டாணி போட்டுட்டு காலிஃப்ளவர் கொஞ்சமாக, அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். இது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி செஞ்சோம்ல, அந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் அவசரமாக செஞ்சதால் ஜஸ்ட் ஒரு வறுவல் மாதிரி அதை அப்படியே நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனாலும் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ காலிஃப்ளவர் இது மசாலா, அப்புறம் கீன்வா வந்து ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்புறம் கீரை பொரியல். ஸோ கீரை வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டு அப்படியே சூப் மாதிரி சாப்பிட்றலாங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதனால் தேங்காய் கொஞ்சோண்டு மட்டும் தான் போட்டு ஆட் ஆகிருக்கு. அடுத்த செட்டு முளை கட்டுறதுக்கு ஜஸ்ட் அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நேற்றே ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் மாமாவுக்கு. பட் நேற்று ஷர்ட் வாங்க முடியல. கௌசி அகல்யாலாம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பணுன்னு சரின்னு நானும் கௌசி மட்டும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஈஸி பை நம்மளோட மாதாக்காட்டை ரோட்டில் இருக்குல்ல, குழந்தையஸ் கோயில் ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் எக்ஸல் டபுள் எக்ஸலுக்கு அப்படி சொல்ல முடியாது. 699, 899, 999 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. மாமாவுக்கு ஷர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து தம்பி லியான் குட்டிக்கு வந்து கொஞ்சம் ஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், குட்டி குட்டி ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எனக்கும் வந்து பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி பார்த்தேன்னா தைக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ரெடிமேட் ஷோரூம் போய் பார்த்தாலும் இதை எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இதை எந்த ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு தான் தோணும். ஸோ வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் பேண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு எதுவும் எனக்கு எடுத்துக்கல. அப்படியே பொட்டிக் வேலை பார்த்துட்டு அப்படியே பிச்சைக்காரி மாதிரியே கிளம்பி போயிட்டேன். மூஞ்சில் அதனால தான் மாஸ்க் போட்டிருந்தேன். அந்த பேக் வச்சுட்டு பண்ணதை வந்து சைடில் 2 பிரதர்ஸ் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப பப்பிஷேமாக இருந்துச்சு. சரின்னு வந்தாச்சு. வந்து அந்த ஷர்ட்டெல்லாம் ஈவினிங் கிஃப்ட் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெல்ஃப் எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த கிரே கலர் எனக்கு ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சதுனால இந்த பார்டர் மட்டும், ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தான் தெரியும், பட் ஃபேப்ரிக்கோட வச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பார்டர் மட்டும் ஒயிட் பெயிண்ட், இது முக்கியமாக நான் சும்மா கொஞ்சோண்டு தான் அடிக்கிறேன். கௌசி, உஷா அவங்க 2 பேரும் தான் நிறைய அடித்தாங்க. ஸோ இது வந்து நைட்டு ஷர்ட்டு பேண்ட்டு அது எல்லாத்தையுமே கௌசியும் அகல்யாவும் வந்து கிஃப்ட் ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த ரிங்கும் வந்து இந்த செப்பலும் நான் நிறைய கிஃப்ட் வாங்கி இந்த ஷர்ட்ஸு அப்புறம் வந்து ஒரு பேண்ட்டு அப்புறம் வந்து அந்த ரிங் வாங்கியிருந்தேன். பட் மாமா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தது வந்து இந்த க்ராக்ஸ் தான், இந்த லைட் ரைட் தான். நான் வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நான் அதனால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்களுக்கு பிடிச்சதா ஒன்றாவது வாங்கி தரணும். அண்ட் அவங்க வந்து வாங்கினாங்கன்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அதுவா இத்து போகிற வரைக்கும் வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இது ரொம்ப லைஃப் வருங்கிறதுனால இது வந்து வாங்கியிருந்தேன். அந்த நேவி ப்ளூ அப்புறம் அந்த ரெட் கலர் காம்பினேஷன் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு கிரே வந்து அதில் போட்டுட்ருக்காங்க அவங்க. ஸோ இது க்ராக்ஸ் வாங்குறப்போ க்ராக்ஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஒரு டிப் வேணும் அப்படின்னா எந்த வெப்சைட்லேயுமே டிஸ்கவுண்ட் இல்லைன்னா நேராக க்ராக்ஸ் வெப்சைட் போய் அவங்க சைனப் 20 அப்படின்னு ஒரு கூப்பன் கோட் இருக்கும். புது மெயில் ஐடி போட்டிங்கன்னா அந்த கூப்பன் கோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20% ஆஃபர் எல்லா ஃபுட்வேர்க்குமே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டி பேப்பரில் வந்து சுருட்டி இந்த இதுக்குள்ளே தான் ரிங்கை வந்து சுருட்டி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த செருப்புக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செப்பலுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களா அதை வைக்க போகிறேன். ஸோ நான் கொடுக்கையில் எல்லா கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு கடைசியாக ஃபுட்வேர் கொடுத்துட்டு இதை பிரிக்கையில் அவங்க இது பண்ணலான்னு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்து சண்டே நைட் நான் உட்காந்து ஆடியோ கொடுக்குறேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க, ரொம்ப எமோஷனல் ஆனாங்க, எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் அந்த கிஃப்ட் கொடுத்தது அதெல்லாம் நான் எதுவுமே வீடியோ எடுக்கல. அண்ட் கல்யாண நாள் அன்றைக்கும் நான் எதுவும் பெருசாக வீடியோ எடுக்கல. ஜஸ்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் மட்டும் ப்ளீஸ் கீழே ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். என் தங்கத்தை வந்து செருப்புக்குள்ளே வைக்காதீங்கன்னு சொல்கிறவங்களுக்காக சாரி. அப்புறம் நைட் வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. நான் அன்றைக்கி ஒரு மாதிரி வரப்போகிறாங்க மாமா அப்படின்னு ஜாலியாக இருந்தேன். ஸோ அதனால் ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து போடலாம், ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நைட் ரொம்ப கிரேவிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை எடுத்துருந்தேன். இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் புண்ணியமூர்த்தி போகிறப்ப வாங்கிட்டு வந்தது. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை அப்படியே பிரித்து அதுக்குள்ளே கொட்டிட்டு என்னோடய ஒரு குக்கரில் மேலே மூடியில் வந்து ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூடியை போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருவேன். மூடி போட்டு அப்படியே குலுக்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடும். பாப்கார்ன் ரெடி.
நான் வந்து இப்படி அடியில் விட்டு பார்ப்பேன். எம்மே அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து அடியில் அந்த சோளமாக இல்லாட்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ஊதி இங்கே தெரிச்சு உளுந்ததை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கா. ஸோ இப்போ மாமா வர்ற வரைக்கும் இந்த பாப்கார்ன். அப்புறம் இவங்க வந்து ஏக்தா சௌத்ரி, நம்மளோட கார்டன் அப் சேனல் அவங்களோடது. ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் இண்டோர் பிளான்ஸ் வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணப்பேலேருந்து இவங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இது அவங்களோட புக்கு. ஏதோ ஒரு இவங்க வீடியோ பார்க்கல அவங்களோட புக்கை பற்றி பேசினாங்க. நான் உடனே ஆர்டர் பண்ணிவிட்டு அது ஒரு 20 நாளுக்கு மேலே இருக்கும். ஆனால் படிக்கவே இல்லை. சரி இன்னைக்கு கொஞ்சம் மாமா வர வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மாமா வர வரைக்கும் இதை எடுத்து வச்சுட்டு மாமா வந்ததும் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சு இல்லை ஜஸ்ட் ஒரு ஹாய் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ்